Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் மருத்துவ திட்டங்கள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கினுடைய முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். தமிழகத்தில் அமைச்சர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெயரில், அதாவது உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் பெயரில் அவருடைய முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையுடன் அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வாழும் ஆளுமைகளுடைய பெயர்களை திட்டங்களின் பெயர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, அதே போல முன்னாள் முதல்வர்கள், அதே போல கொள்கை தலைவர்களுடைய புகைப்படங்களை இந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு பிறப்பித்திருந்த இந்த உத்தரவை எதிர்த்து திமுக தரப்புல உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதிமுக ஆட்சியிலும் பல்வேறு திட்டங்கள் ஜெயலலிதாவின் பெயர்ல கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இதை மறுத்த அதிமுக தரப்பு வழக்கறிஞர், அதிமுக ஆட்சியில ஒரு திட்டத்திற்கு கூட ஜெயலலிதாவின் பெயர் சூட்டப்படவில்லை என்ற ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார். இதை மறுத்த திமுக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக பச்சையாக பொய் கூறுகிறது. ஏராளமான திட்டங்களுக்கு அம்மா என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா என்றால் ஜெயலலிதா என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்டிருந்த தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தன்னை பொறுத்த வரைக்கும் அம்மா என்றால் தாய் என்று அர்த்தம் என்ற ஒரு தெரிவித்தார். ஆனால் அம்மா என்றால் ஜெயலலிதா என திமுக வழக்கறிஞர் கூடிய நிலையில தலைமை நீதிபதி இந்த ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த வழக்குல தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில தற்போது உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களுக்கு முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதை பயன்படுத்த தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சண்முகம் தாக்கல் செய்த அந்த வழக்கை 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. அவருக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை ஒரு வாரத்துக்குள் செலுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.